பிக் பாஸ்குள்ள போறாங்கன்னு தெரியும், அதுக்கு இந்த அளவுக்கு ஹிண்ட் கொடுத்து வைப்பீங்க? என்ன எல்லாத்தையும் ஓட விட்டுட்டு இருக்கீங்க? ஜட்ஜஸ் அண்ட் ஹோஸ்ட் இவங்க சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோமோலயே. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன். ப்ரோமோ எங்கன்னு கேட்டவங்களுக்கு தான் இந்தாயா ப்ரோமோ வச்சுக்காயான்னு சொல்லி ஒரு ப்ரோமோவை விட்டுருக்காங்க. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டுல எல்லா கண்டஸ்டன்ட்லயும் வச்சு செஞ்சிருக்காங்க. வரவங்க போறவங்களாம் அழுவு விட்டுட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோமோல ஒரு ஹிண்ட கொடுத்து வச்சுட்டாங்க தான் சொல்லணும். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஜோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் த காமன் மேனோட ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோக்காக தான் 5 டேஸாகவே இந்த ப்ரோமோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இதேமாரி ப்ரோமோ ஒரு அக்னி பச்சையில் இந்த ஷோவில் வந்துட்டு இருந்துச்சு. எங்களை நம்ம இதில் ஒரு ப்ரோமோ காண தேடும் போது தான் நமக்கு சரி இருந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. அந்த ப்ரோமோவில் நிறைய சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஹோஸ்ட் அண்ட் ஜட்ஜஸ். இது நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் எல்லாமே நடந்திருக்கு. கரெக்டாக போன வீடியோ அப்லோட் பண்றோம், அந்த டைட்டுக்கு வந்து ப்ரோமோ வந்துருச்சு. ஓகே, இந்த ப்ரோமோ நிறைய சம்பவங்கள்லாம் உள்ள தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. இந்த ப்ரோமோல பிக் பாஸ் சீசன் 10க்கு போறது யாருன்னு ஒரு ஹிண்ட்டை கொடுத்துறாங்க தான் சொல்லணும். அது யாரு, என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை எல்லாத்தையும் வீடியோல மொத்தமா பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அது யாருமே கிளிக் பண்ண மாதிரி அந்த லைக்குங்கிற பட்டனை கிளிக் பண்ணி கீழே அந்த ஹைப்புங்கிற அந்த பட்டனும் கொஞ்சம் கிளிக் பண்ணி வைங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாம் இந்த வீடியோக்காக ஒரு ஹைப்பை கொடுத்துட்டு போங்க. ரைட்டு, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த டைலாக் இந்த வாட்டி மாத்தி சொல்லலாம். இங்க 1 நினைச்சா 10 நடக்கும். ஏன் அப்படி மாத்தி சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா போக உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே ரைட், இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று ஒரு 5 o'clock வந்து ஒரு ப்ரோமோ வந்துச்சு. அந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா நிறைய வரவங்க அழுகுறாங்க, அப்புறம் வந்து நிறைய நல்லா பண்ணவங்களும் வந்திருக்காங்க. அண்ட் அங்கதான் ஒருத்தரை பார்த்தேன். யாரு சொல்றா? இது ஒரு சைட் சொல்ல போனா எல்லாமே பாதி முகம் தெரிஞ்ச முகம் தான் உள்ள இருக்காங்க. அந்த ப்ரோமோல பார்த்தப்பதான் தெரிஞ்சு காமன் மேன் ஷோல வேணுங்கிற ஆளை தூக்கி போட்டு வைக்கிற ஷோன்ட்டு அப்பதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். இருக்கலாம், என்ன அப்படி இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம காமன் மேன்ல இருந்து அந்த அப்ளை பண்ணது 10 எடுத்திருக்காங்க. ஆனா இவங்களே சில பேர்த்த கூப்பிட்டுருப்பாங்கன்னு சொல்லி டவுட் வருது. ஏன்னா கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் யூடியூபர்ஸ் எல்லாமே உள்ள இருக்காங்க. இந்த காமன் மேன் ஷோலயே அவங்க 2 பிரிச்சிருக்கலாம். காமன் மேன் வெர்சஸ் இன்ஃபுளுசர்னு சொல்லி அப்படி 2 பிரிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு தான் அங்க இருந்தது. ரைட், அப்படியே 1 by 1 பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நிறைய வந்து அப்படியே தடப்படலாம் வந்து எல்லாம் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. அந்த என்ட்ரி ஆனக்கவர் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்களுக்கு இருக்கிற திறமையெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சில பேர்த்த ஜட்ஜஸ் எல்லாமே வந்து ரோஸ்டும் பண்ணியிருப்பாங்க. அதோட இல்லாம ட்ரிகரும் பண்ணிட்டு இருப்பாங்க. போன வீடியோல சொன்ன மாதிரி தான் ட்ரிகர் ஒன்று நடந்திருக்கு. அது வந்து எப்படி நடந்திருக்குன்ட்டு இப்ப ப்ரோமோல கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. ஜட்ஜஸ் சும்மா உள்ள வரவன் போறவங்கலாம் போட்டு தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, இந்த ப்ரோமோ ஒரு எபிசோட் 2 எபிசோட ப்ரோமோல கிட்டத்தட்ட ஒரு 8 எபிசோடுக்கான ப்ரோமோ மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லா எபிசோடையும் கட் பண்ணி உள்ள போட்டிருந்தாங்க. அதுல இருந்து ஒன்று நம்ம எடுத்து பார்த்த போது தான் தெரிஞ்சது. அந்த எபிசோட் நீங்களே பார்த்துருப்பீங்க, நோட்டும் பண்ணிருப்பீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சில இதுல ஜட்ஜஸ் ராஜு இல்லாம மாயா உட்காந்துருந்தாங்க. இதுல ராஜு இருக்க மாட்டாங்க போல. ரைட்டு, பாத்துக்கலாம். இந்த ஜட்ஜ் எல்லாம் மாத்தி ஏதோ உட்காந்துருக்காங்க. இதுல சரி சும்மா தான் இருப்பாங்க மாத்தா எல்லா ஜட்ஜும் போட்டு வர கட்டெல்லாம் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டிருக்காங்க. வச்சு செஞ்சிருக்காங்க. அவங்க வச்சு ஃபன் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் வச்சு செஞ்சிருக்காங்க கண்டஸ்டன்ஸ். அதுல ஒருத்தரை பார்த்தேன். இவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். போன சீசன் ஃபுல்லாவே வைல்ட் கார்டவே முடிஞ்சும் முட்டி போட்டே சுத்தி இருந்தவதான் அவரு. இவர் வந்து இப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு மெச்சூரே இல்லாம வந்து முட்டி போட்டு சுத்தி பிக் பாஸ்ல சேரணும்னு சொல்லி சுத்திட்டு இருந்தேன். ஆனா இப்போ வந்து கரெக்டா இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுக்கு அங்க இருந்து ஜட்ஜ் ஓவியா வந்து ஒன்னு சொல்றாங்க, இப்ப மட்டும் மெச்சூரா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க். என்ன நடந்திருக்கோங்க. அதுக்கு அப்ப இந்த ப்ரோமோ வந்த உடனே அவர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இதை போட்டு ஜட்ஜஸ் போட்டு கொஸ்டின் மார்க் தூக்கி போட்டிருக்காரு அவர் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில. ரைட், இன்னும் எத்தனை பேர் வந்து இன்ஸ்டாகிராம் சொல்ல என்ன பண்ண போறாங்க தெரியல. இந்த ஒரு ப்ரோமோல ஏகப்பட்ட பேர் செஞ்சு வச்சிருக்காங்க தான் சொல்லணும். ஜட்ஜஸ் என்ன பண்ணாங்க, பிக் பாஸ்குள்ள போகணும்னா பிக் பாஸ்குள்ள இருக்கணும்னா இந்த ட்ரிகர் பண்றது இதெல்லாம் வந்து இருந்தாதான் பிக் பாஸ்குள்ள போக முடியும். அந்த அளவுக்கு தான் இவங்க இப்ப காட்டியிருக்காங்க. மொத்தத்துல இந்த ப்ரோமோல சம்பவத்துலதான் ப்ரோமோ இருக்கு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அழுவ வச்சிருக்காங்க. சில பேர் லாஸ்டா ஒரு ப்ரோமோ லாஸ்ட் கட்ல வந்து ஒரு இது நடந்திருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் நைட்டி போட்டு இன்னொருத்தவங்க வந்து வேற கஸ்டம் போட்டு வந்திருப்பாங்க. அந்த இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த வந்து உள்ள என்ட்ரி ஆனவே ஹோஸ்ட் மாயா கண்டுபிடிச்சு விட்டாங்க. இது நீங்க தெலுங்குல எங்கேயோ பண்ணிருக்காங்க, அதை நீங்க பாத்து பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல இதை நான் பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த இடத்துல ஆரி வந்து ஏதோ ஆடையை வச்சு நீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு டக்குன்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம ஜட்ஜ் ஓவியா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிஜெக்டன்ஸ் அந்த கார்டை தூக்கி காட்டிடுறாங்க. இதுல அவங்க வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஜட்ஜஸ் வந்து என்கிட்ட சாரி கேட்கணும், சாரி கேட்டாதான் வெளில போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ரைட்டு, இதுல என்ன தெரியுது, நம்ம பிக் பாஸ் கவர்மெண்ட் ஷோ செம்ம கண்டென்ட் செம்ம ஃபயரா இருக்க போதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா திட்டதான் தூக்கி ப்ரோமோல போடுறாங்கன்னா அப்ப ஏதோ ஒன்று உள்ள பெருசா ஏதாச்சும் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அதனாலதான் ப்ரோமோல வந்து அவங்க திட்டினதா இருந்தாலும் சரி, இந்த காமன் மேன் ஃபேக்கர்னு சொன்னதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் இந்த ப்ரோமோல வச்சிருக்காங்கன்னா அப்ப பின்னாடி உள்ள ஏதோ பெரிய ஒரு காரணம் இருக்கு. தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. பார்ப்போம் உள்ள வந்து வரப்போகுது. நாளைக்கு நம்ம பிக் பாஸ் காமன் மேன் ஷோ வரப்போகுது. பாப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் அந்த ஹிண்ட் ஒன்று சொல்லியிருந்தால, என்ன ஹிண்ட் அப்படி கொடுத்து வச்சிருக்காங்க நீங்க கேட்டீங்கன்னா, லாஸ்டா ராஜு வந்து ஒன்று பண்ணிருப்பாரு. எல்லாமே கவனிச்சிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. அது என்ன நீங்க கேட்டீங்கன்னா, ராஜு வந்து அந்த குவாலிஃபைங்கிறது வந்து ஒருத்தங்கள்ட்ட போய் முட்டி போட்டு கொடுத்துருப்பாங்க. அது யாரு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க தான் வந்து பிக் பாஸ் சீசன் 10 என்ட்ரி ஆக போறாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, வேற யாரும் இல்ல, போன வீடியோ சொன்ன மாதிரி தான் முனியம்மா. இவங்க தான் பிக் பாஸ் சீசன் 10 போறது கன்ஃபார்ம் சொல்லுவோம். போன வீடியோல சொல்லியிருந்தோம், இந்த வீடியோல சொல்றோம் கன்ஃபார்ம் அந்த அளவுக்கு தான் சொல்ல தோணுது. ஏன்னா இதுல ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டாங்க. லாஸ்டா வந்து முடிய போட்டதுல கரெக்டா அதை கொடுத்து இது பண்ணிட்டாங்க. இதுல என்ன தெரியுது, அவங்க கன்ஃபார்ம் உள்ள போறது தெரியுது. அது மட்டும் இல்லாம அவங்க டாஸ்க்கும் நல்லா பண்ணிருக்காங்க சொல்லி உள்ள சொல்லியிருக்காங்க. டாஸ்க் நல்லா பண்ணிருக்காங்க. கடைசியில ஒரு 12 பேர் இருக்காங்க. அப்ப 22 மெம்பர்ஸ் வந்து லாஸ்ட் இந்த எபிசோட்ல வருவாங்க. ஆனா லாஸ்டா 12 பேர் செலக்ட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த செலக்ட் ஆனதுல அந்த 12 பேர் லாஸ்டா ஒரு லைன்ல நிக்க வச்சிருப்பாங்கல்ல, அவங்க தான் நினைக்கிற அந்த 12 பேரும். இதுல இருந்து இப்ப ரீசெண்டா வந்து ஆரி, ஓவியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜு அண்ட் மாயா, இவங்க எல்லாம் ஒரு இது போயிருக்காங்க. அதுலதான் ஒன்று சொல்லியிருக்காங்க, ஒரு இதை வந்து லீக் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 இல்ல 10 மெம்பர்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன தெரியுது, கண்டிப்பா 5 பேத்துக்கு மேலதான் எடுக்க போறாங்க. நம்ம பிக் பாஸும் ரெண்டு பேருக்கு தான் போட்டியே இருக்க போது. ஒன்னு செலிபிரிட்டி, இன்னொன்னு காமன் மேன். இந்த மாதிரி தான் போட்டி இருக்க போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோமோவை பார்த்து நீ உங்களுக்கு என்னன்னா தோணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம எல்லா சீசனுக்கு ஏத்து இப்ப இது சீசன் ஓகே ரெடி. இதோட நம்ம வீடியோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அந்த ஹைப் பட்டனை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.